பேராசிரியர் செல்லன் அவர்களுடைய வேலை பாடம் நடத்துவதுதான். பேச்சாளர்களை, எழுத்தாளர்களை பயிற்சி கொடுப்பதோ அவர்களை தேர்வு செய்வதோ அல்ல. அவருடைய வேலை பாடத்திட்டத்தை மட்டும் நடத்திவிட்டு போய்விடலாம். ஆனால் அவர் மெனக்கிட்டு இதை செஞ்சார். அதே போல் எஸ்பி வாத்தியார் மாநாட்டுக்கு அழைத்து போக வேண்டும், பொதுக்கூட்டத்திற்கு அழைத்து போக வேண்டும், நாளிதழ் கொடுத்து படிக்க சொல்ல வேண்டும், தன்னுடைய ஊருக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்றெல்லாம் கிடையாது. புத்தகங்கள், பாட புத்தகங்களுக்கு அப்பால் உள்ள புத்தகங்களை கொடுத்து படிக்க சொல்ல வேண்டும், அதை பற்றி உரையாட வேண்டும் என்றெல்லாம் கிடையாது. ஒரு ஆசிரியருடைய வேலை அது கிடையாது. ஆனாலும் எஸ்பி அவர்களும் செல்லன் அவர்களும் அதை தாண்டி மாணவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும், உற்சாகப்படுத்த வேண்டும், உலக வாழ்க்கைக்கு தயார்படுத்த வேண்டும் என்று தன்னுடைய சம்பளத்திற்கு, ஊதியத்திற்கு அப்பாற்பட்ட பல விஷயங்களை செய்தார்கள். அதை போல கல்லூரிக்கு வெளியில் ஒரு பேச்சாளராக இருக்கிற ஸ்டாலின் குணசேகரன் அவர்களுடைய பேச்சை நான் சென்னையில் கேட்டேன். அதற்கு பிறகு அவரை எங்களுடைய ஊருக்கு பேச்சாளராக அழைத்து வந்தோம். பிறகு அவர் என்னை தொடர்பு கொண்டு என்னோடு பேசி பழகுகிற சந்தர்ப்பம் கிடைத்ததனால் என்னை பற்றி புரிந்து கொண்டார். அதற்கு பிறகு அவர் திருச்சி வந்தாலும், தஞ்சாவூர் வந்தாலும், பெரம்பலூர் வந்தாலும் எனக்கு தகவல் சொல்லுவார். நான் போய் கேட்பேன். ஒரு முறை பெரம்பலூர் புத்தக கண்காட்சியில் ஜிடி நாயுடுவை பற்றி பேசினார். அந்த பேச்சில் பழைய கோயம்புத்தூர் எப்படி இருந்தது, அதனுடைய சாலைகள் எப்படி இருந்தது, புல்லட்டில் வந்து ஜிடி நாயுடு எப்படி வருவார், எப்படி அக்கா பிரித்து இயந்திரங்களை போப்பார் அப்படிங்கிறத ஒரு திரைப்படம் பார்ப்பதை போல தத்ரூபமாக விளக்கினார். பெரியசாமி தூரனை பற்றி பேசினார், வாசே குழந்தைசாமியை பற்றி பேசினார், மாப்போ சிவஞானத்தை பற்றி பேசினார். இதெல்லாம் அற்புதமாக இருந்தது. அடுத்த ஆண்டு வரும் பொழுது இரவு 10:30 மணி ஆகிவிட்டது அவரை பேச சொல்லுவதற்கு. கலை நிகழ்ச்சிகள், மற்ற பேச்சாளர்கள் பேசினார்கள். 10:30 மணிக்கு இரவு உணவுக்கு பலர் போய்விடுவார்கள். ஊருக்கு போகிறவர்கள் பேருந்தை பிடிக்க முடியாது. இப்படிப்பட்ட சிக்கல், கூட்டம் கலைந்துவிடும் என்று எதிர்பார்த்தோம். ஆனால் ஸ்டாலின் குணசேகரன் பேச தொடங்கினார். வஉசி அவர்கள் எப்படி சிறையில் இருந்தார், எப்படி கஷ்டப்பட்டார், அவர் நீதிமன்றத்தில் எப்படி வந்து நின்றார், அப்பொழுது தீர்ப்பு கொடுக்கப்படுகிறது. அதை கேட்டு அவருடைய தம்பி மீனாட்சி சுந்தரத்திற்கு பைத்தியம் பிடித்து விடுகிறது. இந்த காட்சிகளை எல்லாம் விவரித்தார். விவரித்த போது பார்வையாளர்கள் கண்ணீர் விட்டு அழுதார்கள். அதே போல பகத்சிங்கை சிறைச்சாலை வளாகத்தில் அந்த நடைபாதையில் அழைத்து வருகிறார்கள் காவலர்கள். சிறைச்சாலைக்கு உள்ளே ஒவ்வொரு அறையிலும் இருந்து கொண்டு கைதிகள் இன்குலாப் ஜிந்தாபாத் என்று கோஷமிடுகிறார்கள். அந்த முழக்கம் விண்ணை பிளக்கிறது. சிறைச்சாலை அதிர்கிறது. வெளியே இருக்கிற காற்று வெளியில் அது எதிரொலிக்கிறது. உட்கார்ந்திருக்கிற 5000 பேர் 10,000 பேரும் இன்குலாப் ஜிந்தாபாத் என்று கத்தினார்கள். அந்த அளவுக்கு உணர்ச்சிகரமான உரை. அந்த காட்சி அப்படியே கண்முன்னால் காட்டப்பட்டது. எனக்கு ஒரு கவலை இருந்தது. ஜீவாவினுடைய பேச்சை கேட்க முடியவில்லையே, ஈவைக்கு சம்பத்தின் பேச்சை, ஜெயகாந்தன் பேச்சை கேட்க முடியவில்லையே என்ற வருத்தம் இருந்தது. நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய நடிப்பை நேரில் பார்க்க முடியவில்லையே என்ற வருத்தம் இருந்தது. டிகே சகோதரர்களுடைய நாடகத்தை பார்க்க முடியவில்லையே என்ற வருத்தம் இருந்தது. ஸ்டாலின் குணசேகரனுடைய பேச்சு, அந்த அதிர்வு அதை நீக்கியது. ஒரு சுதந்திர போராட்ட காலத்தில் ஒரு திரைப்படம், ஒரு நாவல் படிக்கும் பொழுது அது எப்படி ஒரு காவிய அமைதியை ஏற்படுத்துமோ, ஒரு நல்ல திரைப்படம் எப்படி காவிய தன்மையோடு இருக்குமோ அதை கொண்டு வந்தார். சுதந்திர போராட்ட காலத்தில் டிகே சகோதரர்களுடைய நாடகத்தை, அசோகனுடைய நடிப்பை, சிவாஜியினுடைய நடிப்பை பார்த்தால் நமக்கு எப்படி இருக்குமோ அந்த உணர்வை ஏற்படுத்தினார். அதற்கு பிறகு அவருடைய நேர்காணல் புத்தகத்தையும் சொற்பொழிவுகளையும் தொகுக்கிற போது அடிக்கடி நான் ஈரோட்டிற்கு போவேன், அங்கே தங்குவேன். மாலை நேரத்தில் மதுரை, திருப்பூர் புத்தக கண்காட்சி, இப்படி திருப்பத்தூர் வங்கி ஊழியர் மாநாடு, மதுவிலக்கு மாநாடு என்று ஒரு தொழிற்சங்க மாநாடு என்று அவர் மாலையில் போகக்கூடிய நிகழ்ச்சிகளுக்கு என்னை காரில் அழைத்து செல்வார். இன்னைக்கு என்ன பண்ணீங்க, எந்த போர்ஷன் எழுதுனீங்க அப்படின்பாரு. அதுக்கப்புறம் சரி எங்கே சாப்பிட்டீங்க, நேற்றுக்கு அங்கே சாப்பிட்டோமா, இன்றைக்கி வேறு ஒரு இடத்துல வேறு ஒரு கடையில் போய் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லுவார். இன்றைக்கி வீட்டு சாப்பாடு சாப்பிடுவோம்.
அப்படிம்பார். இப்போ ஒரு பேச்சாளருக்கு அது வேலை இல்லை. ஒரு ஊரில் முடிஞ்சால் அடுத்த ஊருக்கு போய் பேசணும், அதான். ஆனால் அவர் என்னை தங்க வைத்து எனக்கு உணவளித்து என்னை அவர் போகிற கூட்டங்களுக்கெல்லாம் உடன் அழைத்து சென்றார். இது அவருடைய வேலை இல்லை. இருந்தாலும் ஒரு இளைஞனை உற்சாகப்படுத்த வேண்டும், உருவாக்க வேண்டும் என்று அவருடைய ஆர்வம், ஈடுபாடு, இதுதான் ஆசிரியர்களின் உள்ளம். அதை போல மறுமலர்ச்சி திமுக கொள்கை பரப்பு செயலாளர் வந்தியத்தேவன் அவர்களும், தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் சங்க கடலூர் மாவட்ட செயலாளர் பால்கி அவர்களும் என்னுடைய 2 புத்தகங்களை படித்துவிட்டு எனக்கு அலைபேசியில் தொடர்பு கொண்டு வாழ்த்தினார்கள். அதோடு எங்களுடைய ஊருக்கும் வந்து இலக்கிய கூட்டத்தில் பேசினார்கள். அவர்கள் தங்களுடைய வேலைக்கு அப்பால் இதை கௌரவம் பார்க்காமல் செய்தார்கள். அது மட்டுமல்ல, வந்தியத்தேவன் அவர்கள் சங்கொலி பத்திரிகையில் நடுப்பக்கத்தில் கலரில் வண்ண புகைப்படத்தோடு 2 பக்கம் 3 பக்கம் என்னுடைய புத்தகத்திற்கு மதிப்புரை எழுதினார். மக்கள் நல கூட்டணியை ஆதரித்து 3 துண்டு பிரசுரங்கள் எழுதினேன், அதற்கும் எழுதினார். எம்ஜிஆர் எழுத்தும் பேச்சும் என்ற புத்தகத்திற்கும் எழுதினார். இப்பொழுது அவருடைய வேலை பேச்சாளர், ஒரு கட்சியில் கொள்கை பரப்பு செயலாளர், கட்டுரை எழுதுவது, கூட்டத்தில் பேசுவது, இதுதான் கட்சி வேலை பார்ப்பது, இதுதான் அவருடைய பணி. ஆனால் எனக்காக புத்தக மதிப்புரை எழுதினார் சங்கொலியில், ஒவ்வொரு புத்தகத்திற்கும். ஆக ஆசிரியர்களாக இருந்தாலும் பேச்சாளர்களாக இருந்தாலும் தன்னுடைய ஊதியத்திற்கு அப்பால், சம்பளத்திற்கு அப்பால் இளைஞர்களை ஊக்கப்படுத்த வேண்டும், உதவி செய்ய வேண்டும் என்கிற தன்னார்வ பணியில் ஈடுபடும் பொழுதுதான் அவர்கள் நட்சத்திர அந்தஸ்து பெறுகிறார்கள். அப்படிப்பட்ட நட்சத்திர தனிப்பயிற்சி நிலையத்தில் நான் பயின்றதால் தான் பட்டை தீட்டப்பட்ட, குடம்போடப்பட்ட ஒரு பக்குவப்பட்ட மனிதனாக உருவானேன். நான் மட்டுமல்ல, எத்தனையோ பேர் இப்படித்தான் உருவாகிறார்கள். வாழ்க நட்சத்திர தனிப்பயிற்சி நிலையங்கள், வாழ்க கல்லூரிக்கு வெளியே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள். நன்றி, வணக்கம்.